ஹாய் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் தான் காலையில் விழுதுகளில் வீடியோ வந்திருக்கு, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் அந்த வீடியோக்குள்ளே வரலை. ஏன் வரலை அப்படின்னு சொன்னால், இவன் இவ்வளோ முள்ள மாதிரித்தனம் முடிச்சவங்க நான் இந்த வயசுலேயே இவன் இவ்வளோ பண்ணுறான் அப்படின்னா, அப்போ இவன் வயசு பயலாக இருக்கும்போது எத்தனை பொம்பளையாக பார்த்துருப்பேன், எத்தனை பேத்துக்கு டகால்ட்டி வேலை காமிச்சிருப்பேன். என்னடா குளிச்சு முழுகி மேக்கப் போட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? தலைக்கு அந்த இதெல்லாம் அடிச்சுட்டு தலையை குளிச்சுட்டேன். ஏன்னா வெந்தயம்லாம் நான் போடலை. வெந்தயம் போடுறேன்னு என்னை பாடையில் படுக்க போட்டுரும் போல இருக்குது. இந்த குளிர்ச்சி ஓவரா ஏற்கனவே மதுரை ஃபுல்லாகவே அடமலை நேற்றுலேருந்து. இப்போ எப்போவுமே நான் தலை குளிச்சா சாமி கும்பிட்டுட்டு இந்த சந்தனம் பொட்டு கொஞ்சம் விடு இதெல்லாம் போடுவேன். இன்னும் கொஞ்சம் ஓவராக போட்டுட்டேன் போல இருக்குது. அதான் வலியுது. சரியா தொடச்சிக்கிறேன். சரி ரைட் ஓகே. அப்படி என்னை வீடியோவுக்கு கூப்பிட்டேன். நான் வரலை. ஏன் வரலை அப்படின்னா, என்னமோ இவன் மட்டும் உழைக்கிற மாதிரி நான் மட்டும் உட்காந்து உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு படுத்து தூங்குற மாதிரி உழைக்கிறேன்னா நீ நான் போய் போடு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு காலிலேருந்து நான் மீடியாவுக்கு வீடியோ போட நேரம் ஆகி போச்சு. ரெண்டாவது ஃபேஸ்புக்கில் எந்த வீடியோவுமே வந்திருக்காது. இப்போ தான் ஒரே ஒரு வீடியோ. அதாவது அவளை நீ பகைச்சின்னா உனக்கு நட்டம் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன நீ பகைச்சின்னா சாப்பாடு நட்டம், சந்தோஷம் நட்டம், குடி நட்டம், படுக்கிறது நட்டம். அதுக்கப்புறம் என்னது வீடியோ போடுறது முதல்ல தொழில். அதெல்லாம் கூட அப்புறம் ஓரமாக வைங்க. தொழில் ஃபேஸ்புக்கில் ஒரு நாளைக்கு 3 வீடியோ 4 வீடியோ போட்டால் தான் வருமானம். 20,000 சப்ஸ்கிரைபரோடு அந்த ஃபேஸ்புக்கை கொடுத்தேன். இன்றைக்கி அதில் ஒரு சிறுவாடு மாதிரி சிறு தொகை வர்றது நமக்கு பெருவெல்லமாக எவ்வளோ தூரம் கை கொடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். சரிங்களா? ஏன்னா நம்ம எப்போவுமே நல்லா பாருங்கள், ஒரு 10 ரூபாயா சேர்த்து வைக்கிறது ஒரு நேரத்தில் நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நம்ம அந்த 10 ரூபா சேர்த்து வச்ச காசு நமக்கு ஒரு பெரிய கடவுளுக்கு நிகராக தெரியும். ஒருத்தவங்க கிட்ட போய் கையேந்தி நின்று அவங்க இல்லைன்னு சொல்கிற பொதுவாக இது. அதனால தான் சிறுதுளி பெருவெல்லம்பாங்க. அந்த ஃபேஸ்புக்கு ஒன்றுத்துக்குமே ஆகாமல் ஒரு குப்பையில் கிடந்துச்சு. அதை எடுத்து யதார்த்தமாக இருந்தாலும் இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோக்கெலாம் காசு வருதுப்பா அப்படின்னு சொல்ல, என்னடா அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே கொண்டு கொடுப்போனா அதில் குறிப்பிட்ட ஒரு தொகை மாதம் ஆனால் எங்களுக்கு வந்துச்சு. அது எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. சரி பரவாயில்லையே, இதென்ன 2 நிமிஷம் தானே, இதென்ன இந்த யூடியூப் மாதிரி உட்காந்து 8 நிமிஷம் பேசுகிற விஷயமா? 2 நிமிஷம். என்ன யூடியூப்னா டீசெண்டாக பேசணும், ஃபேஸ்புக்குனா டபுள் மீனிங்கு, ஒரு கொஞ்சம் கிளாமர், இந்த மாதிரிலாம் பேசணும். அதை அந்த ஃப்ளோவாக பிடிக்கணும். எல்லாருக்கும் அந்த இது வராது. ஒரு 1.5 to 2 நிமிஷம். 2 நிமிஷம் போது ஒரு நாளைக்கு 10 வீடியோ போடலாம். இப்படி 2 யூடியூப்பில் உட்காந்து நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை நான் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணாலே இந்த மொத்த சேனல் காசு அதில் எடுத்துருவேன். ஆனால் சரியாக போகிறது கிடையாது. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காலை கட்டிடக்கூடாது, கொஞ்சம் குனிஞ்சிடக்கூடாது. ஆனால் டபுள் மீனிங் தான் அதில் வியூஸ் கொடுப்பேன். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் உட்காந்து சாப்பிட்றது வீடியோ எடுத்து போட்டதில் மில்லியன் கணக்கு போயிருக்கோம். இளநீ குடிச்சு ஒரு வாட்டி திருப்பரங்குன்றத்தில் ஒரு இளநீ கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை அந்த இளநியை உறிஞ்சிற மாதிரி 2 பேரும் அதில் டபுள் மீனிங் பேசி ஒரு வீடியோ போட்டுப்பேன். அதில் 1 மில்லியன் பேர். அப்படிங்கும்போது நல்ல விஷயத்தை போடும்போது ஒரு ரூபாயை பார்க்க மாட்டேன். இந்த டக்காஸு, டிக்கிலோனா, படுக்கிறது, முத்தம் கொடுக்குறது, கட்டி பிடிக்கிறது, அப்புறம் ஒரு மாதிரி பண்ணுறது, இதுக்கு தான் வியூஸ் கொடுக்குறேன். எங்களை என்ன வேணா சொல்கிறீங்க? நாங்களும் நாகரிகமாலாம் பேசினேன். இந்த சமைச்சு வீடியோ போட்டால் வியூஸே போகிறதில்ல. இதே சமைக்கும் போது ஏதாவது கொஞ்சம் குடிஞ்சு காட்டினாலோ இல்லை வேறு மாதிரி காட்டினாலோ பாருங்கள் நல்லா போகும். அதே மாதிரி நல்ல விஷயம் பேசினா வியூஸ் கொடுக்க மாட்டேன். யாரையாவது சண்டைக்கு இழுக்கணும், எவளையாவது கழுவி ஊற்றணும், எவளையாவது தேனா ஆனா பூனா கூணாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்கள் பார்ப்போம். வருமானம் எதை வருதோ அதை தான் நாங்கள் பார்ப்போம். சரியா? அப்படின்னா அதனால தான் ஃபேஸ்புக்கு டபுள் மீனிங்னா அது ஒரு ஓரமாக வச்சாச்சு. ஒரு நாளைக்கு 3 இல்லை 5 வீடியோ போட்டால் கூட எனக்கு போதும். 2 நிமிஷம் அவ்வளோ கூட வேணாம். 1 நிமிஷம் விட்டு 1.5 நிமிஷம் போட்டாலே 5 வீடியோ போட மாட்டேன் நான். அப்படி இருக்கிறப்ப ரொம்ப நல்ல ஊடிய மாதிரி உட்காந்துக்கிட்டு 2 பேருமே 2 இதில் வீடியோ போடுறோம். உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ அந்த ஆளுக்கு தனி சேனல், எனக்கு ஒரு தனி சேனல். சூர்யா விழுதுகள் 2 பேரும் சேர்ந்தே போடுவோம். காலைல சேர்ந்து வீடியோ போடுவோம். நான் அப்புறம் மத்தியானத்தில் நான் ஒரு லைவ் போடுவேன், நைட்டு இவர் ஒரு லைவ் போடுவார். இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஃபேஸ்புக்கில் 2 பேரும் சேர்ந்து போடுவோம். அப்படிங்கும்போது 4 பக்கத்து 4 வருமானத்தை சம்பாதிக்கும் போது 2 பேரும் சேர்ந்து தானே சம்பாதிக்கலாம். என்னமோ இவன் மட்டும் சம்பாரித்து ஒரே நொட்டி தள்ளுற மாதிரி பேசினா காலைல போய் உட்காந்து பேசிட்டேன். பேசியிருக்கேன். இவனை எவ்வளோ தூரம் மதிச்சிருக்காங்க, மதிச்சு கமாண்டாக போட்டிருக்காங்கிறத நான் படிக்கிறேன். நல்லா கேளுங்க. 109 கமாண்டு, 109 லைக்கு, 130 கமாண்டு. இதில் ஃபஸ்ட்டில் என்னமோ இங்கிலீஷில் போட்டிருக்கேன். எனக்கு அது தெரியல, அதனால் தமிழில் போட்டதை படிக்கிறேன். வீடியோவில் கருப்பியோட காலை பாருங்கள் மக்களே. வடிவேல் கால் மாதிரி அசிங்கமாக இருக்குது. இங்கே வா, இந்தா பார்த்துட்டியா? நல்லா பார்த்துட்டியா? இது என்ன காலு? சரியா? இது காலாக இருந்தானா இல்லை ஒப்பை விட்டு கோலாக இருந்தால் என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? என் கால் கருப்பாக இருக்குது, இல்லை என் பெட்டெக்ஸ் கருப்பாக இருக்குது, இல்லை முன்னாடி இருக்க கொய்யாப்பழம் கருப்பாக இருக்குது, இல்லை என் முகம் கருப்பாக இருக்குது. உனக்கு என்ன? என்னை எவனாவது பொண்ணு வாக்க வர போகிறானா, இல்லை சாந்தி முகூர்த்தம் நடத்த போகிறானா, இல்லை எவனாவது என்னைய போய் படத்துக்கு நடிக்கிறதுக்கு ஹீரோயின் கேரக்டருக்கு வாங்கன்னு கூப்பிட போகிறாங்களா?
ஏன் வெண்ண பேசுகிறா வாயை பாடுறா, வாயை விட்டுவிட்டு கீழே குனிச்சு என்னத்தையாவது ஒன்று பார்க்குற. கருப்பியை பாருங்கண்ணா இருட்டுக்குள்ளே அமாவாசையில் பிறந்தவனே ஒன்றையும் கூட இருட்டுக்குள்ளே உட்கார வச்சா யாராக இருந்தாலும் கருப்பாக தான் இருப்பாங்க. இந்த இப்போ உட்காந்துருக்கேன், குளிச்சுட்டு தான் உட்காந்துருக்கேன். நான் என்ன 1/2 லிட்டர் பெயிண்ட் அடிச்சுட்டா உட்காந்துருக்கேன், கேஷுவலாக தானே உட்காந்துருக்கேன். இப்போ பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? யாராக இருந்தாலும் அங்கே உட்காந்து லைட்டு பூரா அந்த இப்போ கூட லைட் எரியுது தெரியுதா? இருட்டுக்குள்ளே உட்காந்தா இருட்டா தெரியாதா? வாராங்க நல்லா வாழைப்பழத்தை தூக்கி வாயில் வச்சவங்க மாதிரி. முகரையில் பாரு, முகரையில் அப்படியா? இங்கே வா, உடனே தான் காணான்னு தெரினேன். சரியா? அந்த பையலெல்லாம் எதுக்கு இருக்கிறீங்க? அதே தான் மீடியாக்குள்ளே வர்றானா? சண்டை போட்டால் மட்டும் இல்லை, உசுரே போனாலும் நீ அவளை விட்டு போகிறது இல்லை. உசுறு இல்லைங்க, அவன் செத்து போனால் கூட ஆவி கூட என் பின்னாடி தான் சுத்தம். நீங்கள் போட்டாக்க மாட்டேன் நல்லாக்க மாட்டேன். இவன் செத்தா கூட என்னை விட்டுருவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை என் புருஷன் கூடயோ இல்லை வேறு வாழ்க்கையோ இல்லை என் பிள்ளைகளோடைய வாழை விட்டுருவேன் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படியே வந்து கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு நிற்பேன். இவெல்லாம் செத்த அன்னைக்கு என்ன பண்ணணும், இவன் துணி மணி கோமணம் ஜட்டி என்னென்ன இருக்குதோ அப்படியே கூட்டே அவன் பாடியில் போட்டு எரிச்சு போடணும். அவனோட சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் இங்கே வச்சுக்கவே கூடாது. முதல்ல பெரிய தேங்காயை மந்திரிச்சு கொண்டு வந்து 18ஆம் படி கருப்பு கோயிலில் போய் இப்படி சாம்பலை வச்சு 18ஆம் படி கருப்பில் கொண்டே கட்டிடணும். கட்டிட்டு அங்கேருந்து 90 வாங்கிட்டு என் வாசலில் கட்டிடணும். இவெல்லாம் இல்லைன்னா என்னெல்லாம் வாட விட மாட்டான். எனக்கு வெளியே இருக்கிற பேய் விசாதெல்லாம் பிடிக்காது. இவனே என்னை பிடிச்சி ஆட்ட ஆரம்பிச்சிருவேன். சரிங்களா? நீங்கள் தினமும் உருட்டுவதை பார்த்து நாங்கள் அதிர்ந்து தான் போய் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இன்றைய உருட்டை அமோகமாக உருட்டுங்க. பார்த்தியா? எவனாவது நம்புறான்? நான் ஏங்க ஒரு டூரு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவன் குடும்பம் மதிக்கணும். இவன் வாயை பிறந்துக்கிட்டு பால் ஊற்றுற மாதிரி கிடந்தா கூட குடும்பம் மதிக்கலை. இவனா என் குடும்பம், என் பொண்டாட்டி, என் புள்ள, என் பேரை அப்படின்னு இவன் தான் பொழிகிறேன். அவனுச்சு எங்கள் வீட்டு தொடப்பக்கட்டை இருக்குது பாருங்க, அந்த மசரு கூட அவனை மதிக்கிறதில்ல யாருமே. சரியா? நான் இப்போயும் அதை தான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, வைக்கிற விதமாக வச்சுருக்கணும். நீயா வாலண்டரியாக போய் எனக்கு மரியாதை கொடு. நான் அன்றைக்கி பிரியாணியை கூப்பிட்டு கேட்டப்ப உன் பிரியாணி வேணாம், உங்கள் இதுவும் வேண்டாம், இங்கெல்லாம் வராதிங்கன்னு கேட்டாங்களா. மறுநாள் பிரியாணியை கொண்டு வரணும் குடும்பத்தோடு உட்காந்தாங்க ரவுண்டு கட்டி. அந்த மாதிரி அப்படியே இவங்கலாம் அப்படியே டான் மாதிரி டக்கர் மாதிரி அப்படியே ரொம்ப ரோசக்காரங்க மாதிரி பேசுவாங்கடா. ஆனால் 1 கிலோ கறியையும் 1 கிலோ மீனையும் 1 அண்டா பிரியாணியும் பார்த்துட்டா போதும்டா, நல்ல தலைவாழையை விரிச்சு போட்டு உட்காந்துருவாங்க. ஒரு பிரியாணிக்கு செத்தவங்க தெரியுதா உங்களுக்கு? அதனால் அடுத்த கமாண்டை படிக்கிறேன் இருங்க. இவன் ஒரு சோத்துக்கு செத்தவங்கன்னா அவங்க அதுக்கு மேலே சோத்துக்கு செத்தவங்களா இருப்பாங்க இவ்வளோ இருக்குது. அடுத்தவன் புருஷனா அடுத்தவன் பொண்டாட்டி தூ மானகட்ட வாழ்க்கையில உங்கள் பசங்களை கொண்டு வராதிங்க. எதுக்கு? அடுத்தவன் பொண்டாட்டி அடுத்தவன் புருஷன் கூட வாழ்ந்தால் பசங்க எதுக்கு கொண்டுறாங்க? அவங்கெல்லாம் சேர்ந்து எங்களே கொள்ளாமல் இருந்தால் சரி. வருது கமாண்டு போகிறதுக்கு. 1 மணிக்கு மீன் குழம்பு சாப்பிட்டு என்னது சாப்பாடு சாப்பிடுவான். சோறெல்லாம் ஆக்கலடா, நீங்கள் கவலைப்படாதீங்க. எனக்கும் தெரியும், இன்றைக்கி சொல்கிறதுலாம் புரியுது எனக்கும். சோறு ஆக்கலை, குழம்பு வைக்கல, வெறும் சோறு வச்சுருக்கேன். நேற்று வச்ச ரசம் கிடக்க 2 அப்பளத்தை பிடிச்சி தின்னுபிட்டு இந்தா அவன் வாங்கி கொடுத்த பொங்கல் அப்படியே தூக்கி தூர வச்சுட்டேன். நான் ஒன்று தொடமாட்டேன்னா தொடமாட்டேன், அதே மாதிரி ஒன்று செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன். செய்வேன்னா கண்டிப்பாக செய்வேன். என் கேரக்டரே அதுதான். சரியா? உன்ன மாதிரி இந்த உலகத்திலே யாரும் இல்லை. அவன் பல பேர் வாழ்க்கையே உருட்டிட்டு வந்திருக்கான். பல முள்ள மாதிரித்தனம் முடிச்ச வைக்கத்தனம் பண்ணி பழனியில் ஆரம்பித்து பாகிஸ்தான் வரைக்கும் பொம்பளை உருக்கிட்டு வந்தவன். அவனுக்கா உருட்ட தெரியாது? சொல்லுங்கள் பார்ப்போம். உருட்டில் பலவிதம், அதில் உங்கள் உருட்டு சொல்ல முடியாது. நீ உயிரே இருக்கிறது தூக்கில் தொங்கு. மாமா நான் மாலை வாங்கிட்டு போகிறேன், நீ உயிரோடு இருக்கிறதுக்கு தூக்கில் தொங்கு. ஏன்டா கயிறை வேஸ்ட்டு பண்ண சொல்கிற? இவன் தூக்கில் மாட்டிட்டு கூட எனக்கு காசு போடுங்கன்னு கேட்பான்டா. சாவை கூட வசூல் பண்ணுற பரம்பரைடாதீங்க, தெரியாதா உங்களுக்கு? நீங்கள் அந்த அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க. இதை யார் கேட்டால் எப்படி? வெப்பாட்டி மாதிரி இருக்கணும். வப்பாட்டி மாதிரி இருக்கணுமா? அதாவது பொண்டாட்டிங்கிறவ பல பேருக்கு வப்பாட்டியாக இருக்கிறா. இப்போ வரைக்கும் ஆனத்துக்கு இருந்தா, சரத்துக்கு இருந்தா, ரிப்பாய்க்கு இருந்தா, சப்பிக்கு இருந்தா, இப்போ சுகோயிலுக்கு இருக்கிறா. பல பேருக்கு அவன் வப்பாட்டியாக விட்டுருக்கிறேன். அவன் அதனால் நான் வப்பாட்டி பொண்டாட்டி மாதிரி இருக்கேன், பொண்டாட்டியை வப்பாட்டி மாதிரி வச்சுக்கேன். முதல்ல இவங்களாம் பொண்டாட்டின்னு உங்களுக்கு தெரியுமா? இவன் வாயில் பொண்டாட்டிங்கிறானே, எங்கேயாவது இவன் பொண்டாட்டின்னு ஒரு ஆதாரத்தை கட்டியிருக்கானா? நாங்கள் கூட தான் லட்சக்கணக்கான போட்டோவை எடுத்திருக்கோம், கோடிக்கணக்கான வீடியோஸ் இருக்குது. 5 பவுனில் கருகமணி போட்டேன், என் பேர் அவன் பேர் போட்டு. கண் கூட நான் ஒரு இந்து பிள்ளை, தாலி தான் கட்டிக்கணும். கருகமணி போட்டானே என் புருஷன், நான் முஸ்லீமா? இவன் தானே கருகமணி போட்டேன். போய் நான் கொண்டே கோர்ட்டில் காட்டுறேன். ஏங்க அவன் என் புருஷன் தாங்க, என் கூட 6 வருஷம் 7 வருஷமாக வாழ்கிறேன். இந்த பாருங்க நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கு கருகமணி போட்டிருக்கோம். என் பேர் சுப்புலட்சுமி, அவன் பேர் சிக்கந்தர்சா. எப்படி இது ஒத்துக்கும்? இது எப்படி உலகம் நான் சட்டம் ஏற்றுக்குமா? அந்த மாதிரி பொண்டாட்டினோட உடனே உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிருமா? நான் வப்பாட்டினா உடனே வப்பாட்டி ஆயிருமா? அப்போ திருச்செந்தூரில் வச்சு மஞ்சக்கயிறு கட்டினானே அதுக்கு பேர் என்னடா? 5 பவுனில் கருகமணி போட்டானே அதுக்கு பேர் என்னடா? திருச்செந்தூரில் வச்சு இவன் மஞ்சக்கயிறு கட்டவே இல்லைன்னு சொல்லி சத்தியம் வாங்குங்கடா பார்ப்போம். சொல்லுங்கடா அவனை சத்தியம். இவன் மட்டும் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா நான் முதல்ல ஒன்று சொல்லிக்கிறேன், ஒரு புருஷன் போட்டாட்டினா சட்டப்படி எல்லா ஆதாரமும் இருக்கணும். எனக்கு பாலவனாய் தான் புருஷங்கிறது சட்டப்படி எல்லாமே இருக்குது. இவளே ஒரு கூத்தியாதேன். ஆனந்தக்கு பொண்டாட்டியாக வாழ்ந்தவனை கூட்டிகிட்டு வந்து குடும்பம் நடத்துகிற இவன் வந்து சொல்கிறான்னு நீ பொண்டாட்டிங்கிறீங்களா? இவன் வப்பாட்டிங்கிற கதைன்னு ஒரு நாளைக்கு வெளியே வரும், நாரும்
பார்க்குறீங்களா அன்றைக்கி வேடிக்கை? எந்த ஊரில் புருஷனை போய் கூத்தியா கூட வாழணும்? புருஷன் வந்து நீ எவன்கிட்ட வேணாலும் போய் படு, எவன்கிட்ட வேணாலும் திறந்து காட்டு, எவன்கிட்ட வேணாலும் 10 பவுன் கேளு, எவனை வேணாலும் காதல் பண்ணுன்னு சொல்லி 50 வயசில் பேரம்பேத்தி எடுத்த வயசில் யாரா இங்கிட்ட பொம்பளை பொறுக்க விட்டுக்கிட்டு இங்கிட்ட ஆம்பளையை பொறுக்குன்னு சொல்லி எந்த ஊரில் புருஷன் பொண்டாட்டி சொல்கிறாங்க? இதுலேயே தெரியலையா அவங்க லட்சம் இவங்க புருஷனா பொண்டாட்டியா இல்லை எவன் பொண்டாட்டி எவன் இழுத்துட்டு வந்தாச்சான்னு? இல்லைன்னா இவெல்லாம் எனக்கு பயப்படுறவனா? இவங்க வண்டவாளத்தை அவுத்து விட்ருவேன்னு சொல்லிட்டு தான்டா இவெல்லாம் பயந்து போய் என்னென்ன கேட்குறேன்னா வாங்கி கொடுத்து என்னை வாயை முடிக்கிட்டு இருக்கேன். அவுத்த விட்டேன் நாரி நசத்து போயிடும். மரியாதையாக இருந்துக்காங்க. இன்னொரு வாட்டி பொண்டாட்டி புருஷன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நைட்டு 9 மணியில் வரேன், இல்லைனா 3 மணி கமெண்ட் வீடியோவிலே போடுறேன். எனக்கு என்ன பிடுக்குற வேலையா? இனிமேல் வீடியோ போட்டு தள்ளுவேன். எல்லாரும் பாருங்கள், அதுதான் உங்கள் தலைவிதி. சரியா? பாய்.